ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் தீவ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் மிட் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். எதற்காக நம்ம மிட் கேப் ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்மில் உங்களோட முதலீடு இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒரு 7 வருடங்கள்லேருந்து 10 வருடம் இப்படி உங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ நீண்ட காலம் இருக்குதோ அந்த நீண்ட காலத்தில் முதலீடு பண்ணுறதற்கு மிட் கேப் ஃபண்டுகள் தான் சிறந்தது. மிட் கேப் ஃபண்டுகள் பார்த்திங்கன்னா நாளைக்கு லார்ஜ் கேப்பாக வளரக்கூடிய பங்குகளை தான் அவங்களோட ஹோல்டிங்கில் வச்சுருப்பாங்க. மிட் கேப் பங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பங்கு சந்தையில் ஏதாச்சும் ஒரு சரிவு வரும் பட்சத்தில் வந்து இப்படிப்பட்ட ஃபண்டுகள், அதாவது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து பெரிய அளவில் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட முதலீடு காலம் நான் சொன்னது மாதிரி 7 வருடங்களுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்ன நோக்கத்துக்காக நம்ம மிட் கேப்பில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்கிற முதலீடுகளாக இருக்கிற எல்ஐசி பாலிசியாக இருக்கட்டும், அல்லது ஏதாச்சும் ஒரு மணி பேக் பாலிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூலிப் பாலிசி, இப்படிப்பட்ட பாலிசிகளில் உங்களோட பணத்தை போட்டு நஷ்டம் அடையாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டை வந்து உங்களோட முதலீடுகளை வச்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது, அதிக வருமானம் தரக்கூடிய, ஒரு அசத்தல் வருமானம் தரக்கூடிய மிட் கேப் ஃபண்டுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம மிட் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்போ வந்து எவ்வளோ காலம் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சமாக வந்து நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருடங்களுக்கு குறையாமல் நீங்கள் இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுறது சிறந்தது. ஏன்டா 7 வருடங்களில் வந்து நம்ம எந்த ஒரு ஃபண்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நஷ்டத்தையும் கொடுக்கல அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த ஒரு ஃபண்டையும் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், 7 வருடத்தில் நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப வந்து எந்த ஃபண்டுமே வந்து உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தெரியாமல் வந்து ஏதாச்சும் ஒரு திட்டத்தில் போட்டுட்டு தனக்கு வந்து நஷ்டம் அடைஞ்சிருச்சுன்னு பலரும் வந்து புலம்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க முதலீடு பண்ண அந்த திட்டங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு வருடத்தில் வந்து நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க, 2 வருடத்தில் நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லாங் டேர்மாக வந்து ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கை மேலே வந்து பலன் கிடச்சிருக்கு. அதை நம்ம பல வீடியோக்களை நம்ம டைம் டு டைம் வந்து நம்மளோட சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு 2 வகையான திட்டங்களை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நல்ல அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய பாசிவ் ஃபண்டுகள், அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் வந்து நாம் முதலீடு பண்ணலாம். இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் ஃபண்டுகள் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஃபண்டுகள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து குறைவாக இருக்கும். என்னதான் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணாலும் வந்து டைரக்ட் பிளானில் எப்பயும் நம்ம முதலீடு பண்ணுறது தான் சிறந்தது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரக்ட் பிளானையும் நீங்கள் ரெகுலர் பிளானையும் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் குறைவாக இருக்கும். ஸோ மிட் கேப் ஃபண்டில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.30 அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்ட சிறந்த ஃபண்டுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மோத்திலால் ஓஸ்வாலோட நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப் இண்டெக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டாக்கில் இருக்கும். அந்த 150 ஸ்டாக்கில் அந்த இண்டெக்ஸில் என்னென்ன ஸ்டாக்கில் இருக்கோ அதே சேம் ஸ்டாக்கில் தான் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டும் வந்து ஒரு சிறப்பான வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து குறைவாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி மிட் கேப் 150 ஃபண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த 2 ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா வந்து இது இண்டெக்ஸ் வகை சார்ந்த முதலீடு. மிட் கேப்பில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபண்டுகள் கொடுத்த வருமானத்தை வந்து வரும் ஸ்க்ரீனில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் ஃபண்டுகள். நம்ம 2 பார்த்தது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுகள், பாசிவ் ஃபண்டுகளை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் ஃபண்டுகள். ஆக்டிவ் ஃபண்டுகளில் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரோட ரோல் அதிகமாக இருக்கும். அதாவது டைம் டு டைம் வந்து ஸ்டாக்குகளை வாங்குவார், ஸ்டாக்குகளை விற்பார். ஸோ இப்படி தங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து மாற்றி மாற்றி கட்டமைச்சிக்கிட்டு இருப்பார். இதனால் வந்து அவரோட ரோல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம பார்த்ததை விட வந்து டபுள் த அமௌண்ட் வந்து நம்ம இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்கும். ஸோ எந்த அளவு குறைவாக இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்ட திட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மிரே அசெட்டோட மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு வந்து ஒரு சிறப்பான வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டு. தேர்டாக நம்ம பார்க்க போகிறது குவான் மிட் கேப் ஃபண்டு. இந்த 3 ஃபண்டுகளும் வந்து ஆக்டிவ் ஃபண்டுகளை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த 3 ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா சிறப்பான வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கு. அதோட வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மோத்திலால் ஓஸ்வால்
நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்க்கலாம். இந்த ஃபண்டு வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 3 வருடங்கள்ல வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கிரீன் கலர்ல நீங்க பார்க்குறது வந்து மோத்திலால் ஓஸ்வாலோட நிஃப்டி மிட் கேப் 150 ஃபண்டுங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கு வந்து பிஎஸ்சியோட 150 மிட் கேப் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது. அதாவது எந்த ஒரு ஃபண்டு முதலீடு பண்ணாலும் அதோட பெஞ்ச் மார்க் வந்து பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெஞ்ச் மார்க் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி இதை வந்து பீட் பண்ணி அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வாலோட நிஃப்டி மிட் கேப் 150 ஃபண்ட் வந்து 12.47% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது 3 மந்தோட ரிட்டர்ன், அப்புறம் வந்து 6 மந்தோட ரிட்டர்ன், 1 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து 3 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறப்ப வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டியோட அந்த 150 மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து பீட் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 1 இயர்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் அளவு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட நிஃப்டி மிட் கேப் 150 ஃபண்டை வந்து நம்ம இதோட பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தோட ஹிஸ்ட்ரி கொண்ட ஃபண்டு தான். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து 51% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்த் 3 மந்தோட ரிட்டர்ன் இங்கே பாருங்கள். அடுத்தது இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்க முடியும். ஈவன் தோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்குது, இருந்தாலும் நம்ம ஆக்டிவ் ஃபண்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபண்டு வந்து பாசிவ் ஃபண்டு வந்து சிறப்பான வருமானத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஆக்டிவ் ஃபண்டுகள் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மிரே அசெட்டோட மிட் கேப் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து இயர் டு டேட்டில் வந்து 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் 3 மந்தோட ரிட்டர்ன், அப்புறம் 6 மந்த் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர் ரிட்டர்னில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணப்போ வந்து அது வந்து இதை விட அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 55% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டு வந்து 1 இயரில் வந்து 47% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயரில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 26%, இந்த ஃபண்டு வந்து 23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதற்காக நம்ம இந்த ஃபண்டை விட்டு மாறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுலேயும் நம்ம ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃபண்டு தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு வந்து எப்படி வந்து அதோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஃபண்டுக்கு வந்து 10 வருட ஹிஸ்ட்ரி இருக்குது. இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் 6 மந்தோட ரிட்டர்ன் பாருங்கள். 1 இயரில் பார்த்தீங்கன்னா 52% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயரில் வந்து 36%, 5 இயரில் 28%, 7 இயரில் பார்த்தீங்கன்னா 20%, 10 இயரில் வந்து 22.51% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எல்லா காலகட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு. 3 இயரில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ஒரு 26% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா 36% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை விட வந்து ஒரு 3% வந்து ரிட்டர்ன் குறைவாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து குவான் மிட் கேப் ஃபண்டை வந்து நம்ம இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த குவான் மிட் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்து இப்போ கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அதற்கு முன்னாடி இந்த ஃபண்டோட பேரே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து அதோட பேர்களை மாற்றி இப்போ குவான் ஃபண்டு அப்படிங்கிற அந்த ஃபண்ட் ஹவுஸ் கீழே வந்து இப்படிப்பட்ட ஃபண்டுகளை வச்சுருக்காங்க. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா 10 இயரோட ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து கம்பேர் பண்ணலாம். 1 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 74% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் 3 இயரில் பார்த்தீங்கன்னா 34%, 5 இயரில் வந்து 35%, 7 இயரில் 26%, 10 இயரில் வந்து 21.84% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டு வந்து 26% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டும் வந்து லாங் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டு. அதனால் இந்த ஃபண்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நாம் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் பெஸ்ட் மிட் கேப் ஃபண்டில் வந்து என்னென்ன ஃபண்டுகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் 2 பாசிவ் ஃபண்டையும் 3 ஆக்டிவ் ஃபண்டுகளையும் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களோட ரிஸ்க் அப்பேட்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் வேறு ஏதோ ஒரு மிட் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணிகிட்ருக்கேன், நான் இந்த ஃபண்டுகளில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபண்டோட வருமானத்தை பாருங்கள். அது பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஓவராலாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெஞ்ச் மார்க் அளவுக்கு இருந்தாலே வந்து அந்த ஃபண்டு சிறந்ததாக இருக்கும். அதனால் டைம் டு டைம் வந்து உங்களோட ஃபண்டுகளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. இருக்கிற ஃபண்டில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதிலேயே வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணுங்கள். புதுதாக முதலீடு பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டுகள் எல்லாம் சிறந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து yourmutualfund@gmail.comக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களோட மெயிலை பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியுமோ கூடிய விரைவில் உங்களுக்கு நான் ரிப்ளை தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.